ஹல்லேலூயா. சில சாபங்களை உடைக்கிறதுக்கு, சில வம்சாவளி பிரச்சனைகளை உடைக்கிறதற்கு யாராவது ஒருத்தர் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை தான் நமக்கு விரோதமாக இருக்கிற கையெழுத்தை குலைக்கிறது. அவருடைய சிலுவை தான் சத்துருடைய கையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்தது. அவருடைய சிலுவை. அதற்காக அவர் திறப்பில் நின்றார். அவர் பாடுகளை அனுபவித்தார். அவர் ரத்தத்தை சிந்தினார். அப்போ ஒரு சாபத்தை முறிக்கணும், ஒரு சாபத்தை நான் உடைக்கணும் அப்படின்ற தாட்டு முதல்ல யாருக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நமக்கு முதல்ல வேணும். உலகத்துல இருக்கிறவங்கள மாதிரி நம்ம விட்டுறக்கூடாது. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு ஏன் நடக்குதுன்னே தெரியாது. அவ்வளவுதான், எங்க அம்மாவுக்கும் செட் ஆகல, எனக்கும் செட் ஆகல, அவரும் அப்படிதான் பண்ணாரு, என்ன பண்ண முடியும், எல்லாமே லைஃப்ல அப்படிதான் அப்படின்னு நினைச்சிருவாங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு சத்தியம் தெரியும், நமக்கு ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். எதனால இந்த காரியம் நடக்குதுன்னு உலகத்தானுக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம அமைதியா இருக்க கூடாது. நான் நம்புறேன், நீங்க ஜெயத்தை வாங்கணும், நீங்க ஜெயத்தை வாங்கணும். நீங்க இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த எகிப்தியனை ஜெயிக்காம நீங்க போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாம், எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் கூட எழும்பி நிற்கலாம். இன்றைக்கு இந்த 20வது நாள் மிகவும் முக்கியமான நாள். இது மிகவும் முக்கியமான நாள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோட ஆண்டவர் எப்படி இருந்தார்? அவர் மோசையோட இருந்து எகிப்தியரை ஜெயிப்பதற்கு மோசைக்கு கர்த்தர் பலன் தந்தார். எகிப்தியரை ஜெயிப்பதற்கு 400 வருடத்தினுடைய அடிமைத்தனம், 400 வருடத்தினுடைய அடிமைத்தனம், 400 வருடத்தினுடைய கட்டு, 400 வருடத்தினுடைய சிறுமை. தாத்தா அப்படியே மாறி 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 பல பல அப்படியே கண்டினியூவா அப்படியே குடும்பங்கள் எல்லாம் அந்த சாபத்தை சுமந்துட்டே வந்துச்சு. எல்லாருக்கும் ஒரே வேலை, எல்லாருக்கும் ஒரே அடிமைத்தனம், எல்லாருக்கும் ஒரே அடிமை சாப்பாடு. எல்லாரும் அவங்க தாத்தாவும் சம்பாதிச்ச பணத்தை வாங்கி அங்க கொடுத்தாரு, பிள்ளையும் சம்பாதிச்ச பணத்தை வாங்கி அங்க கொடுக்குது, அவங்க அப்பாவும் வாங்கி சம்பளத்தை அவங்களுக்கு தான் கொடுத்தாரு. இப்படியே எல்லாரும் வாங்கி வாங்கி வேலை செஞ்சு எல்லா வேலையும் யாருக்கு செஞ்சாங்கன்னா எகிப்தியர்கள் தான் செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் மோசே என்கிற ஒரு ரட்சகனை கர்த்தர் எழுப்பினார். கர்த்தர் மோசே என்கிற ஒரு ரட்சகனை எழுப்பி அத்தனை நாட்களும் வாங்கி வாங்கி கொடுத்து கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு முதல் முறையாய் ஹல்லேலூயா எகிப்தியருடைய கையிலிருந்து பிடுங்கி பேர பிள்ளையினுடைய கையில கர்த்தர் கொடுத்தார். அந்த சாபம் அன்றைக்கு முறிக்கப்பட்டது, அந்த சாபம் அன்றைக்கு முறிக்கப்பட்டது. இன்றைக்கு ஹல்லேலூயா இந்த 20வது நாள் அந்த சாபம் முறிக்கப்படுவதாக, அந்த சாபம் முறிக்கப்படுவதாக, அந்த அக்கிரமம் முறிக்கப்படுவதாக. லிதரம் தனமோ ரஹதரலரமா. Thank you Jesus. இன்னொரு விஷயம் கூட பாட போகிறோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பாடும் அற்புதங்கள் நடக்குது. கைகள் ஓடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் பறந்தோடுது. பாடும் நோய்கள் தீருது, சாபங்கள். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல்
செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருந்தார், உலகத்தையே நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் உலகத்தையே நாம் கலக்கி. இப்ப சொல்லும் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல். கைகளை தட்டி கப்தனரம் ஜலரகதலரம் கிருபை அந்த அக்கினி, அந்த அக்கினி ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும். வல்லமை வல்லமை வல்லமை. உங்க அக்கினி, உங்க அக்கினி, உங்க அக்கினி, உங்க அக்கினி, உங்க அக்கினி, உங்க அக்கினி. எஸ் எஸ் எஸ். முறிக்கிறோம் 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 இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இப்போ 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 கர்த்தாவே அந்த சாபங்கள் முறிவதாக, அந்த சாபங்கள் முறிவதாக, அந்த சாப கட்டுகள் முறிவதாக. வம்சாவளி சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இப்போ 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 அந்த பார்வோனுடைய ஆவிகளை, ஹalleluya ஹalleluya, இன்றும் நீர் ஜீவிக்கிறீர், இன்றும் நீர் ஜீவிக்கிறீர். ஜெயம் 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 இயேசுவின் நாமத்தினால அந்த ஜெயம் உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக. வித்தரம் தோனாமாரா லபாதாராலா லேஹதாராலரமா. அந்த வியாதியை நான் துரத்துகிறேன், அந்த சாபத்தை நான் துரத்துகிறேன். ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. Thank you Jesus. Amen. So இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆண்டவர் மோசையோட இருந்து 3 ஜாதிகளை கர்த்தர் துரத்தினார். நான் இன்னைக்கு 1 தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடிஞ்சிருச்சு. இனி 2 காரியத்தை கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு மாலையில் அந்த 2 காரியத்தை சொல்லிட்டு அதற்கு பிறகு நான் நாளைக்குள்ள வாக்கு தத்தத்தை நான் உங்களோட பேசுகிறேன். நாளைக்கு அவன் இந்த மோசையை துரத்தின அடுத்த 2 ஜாதிகளை, அதான் ஜோஷுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும். மோசை சந்திச்ச இந்த 3 ஜாதியும் ஜோஷுவா சந்திக்க போகிற 35 ஜாதியும் ஏறக்குறைய இந்த 3 ஜெயித்ததே அவர் பெரிய விஷயம். அந்த மாதிரி அப்போ இந்த மோசே ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மோசை மேல வச்சிருந்த அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, 400 வருஷத்தினுடைய கண்டினியூவான தொடர்ச்சியான ஒரு சாபத்தை மோசை என்கிற ஒருத்தன் மூலமா கர்த்தர் மாத்துறார். ஹalleluya ஹalleluya. பாஸ்டர், உண்மையிலே நான் அப்படிதான், ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு அக்கிரமம் எனக்கு பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்குது, என் குடும்பத்தை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அது என்னையும் விட்டு வைக்கல, நானும் அப்படிதான் இருக்கேன். அது எனக்கு பிள்ளைகளுக்கும் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குது. நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி நீங்க வாங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் அப்படியே நீங்க இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கே இரட்சணிய நாளாய் மாறட்டும், இன்றைக்கே அனுக்கிரகத்தின் வருஷமாய் மாறட்டும், இன்றைக்கே இரட்சணிய நாளாய் மாறட்டும்,
இன்றைக்கு அதிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று நீர் வாக்கு கொடுத்தீர் அல்லவா, நீர் வாக்கு கொடுத்தீர் அல்லவா, நீர் வாக்கு கொடுத்தீர் அல்லவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப வித்தியாசமானது. இந்த சத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கேட்க பண்றாரே, ஆனால் கர்த்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, உங்க மூலமா அதை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புறார். உங்களால அப்படி ஜெயிக்க முடியும். எல்லாத்துலயும் ஒண்ணு கிடையாது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த பிரசன்ஸை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, நான் ஜெபம் பண்ணும்போது அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். என் சரீரத்தில் ஓடுறது என் தகப்பனாருடைய ரத்தம் இல்லை, என் தாயாருடைய ரத்தம் இல்லை, என் மேல ஓடுறது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஆமென். எங்க அம்மா அப்பாவுக்கு, எங்க வம்சத்திற்கு நான் சம்பந்தம் உள்ளவன் அல்ல, நான் பரலோகத்துக்கு சம்பந்தம் உள்ளவன், நான் இயேசுவுக்கு சம்பந்தம் உள்ளவன், அவருடைய ரத்தத்திற்கு சம்பந்தம் உள்ளவன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே வேறு பிரிச்சிடணும். கர்த்தர் என்னமோ தெரியல, அப்படிதான் வேறு பிரிச்சாரு பாருங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஒருவேளை எங்க ஊர்லயே நான் அப்படியே அந்த ஃபேமிலியோட அப்படியே நான் இருந்திருந்துருச்சேன்னா இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வருமானு எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னமோ எதேர்ச்சியா ஊழியத்தின் நிமித்தமா அங்கிருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. ஆண்டவரை அந்த ஃபேமிலியினுடைய அந்த சர்க்கிளை விட்டுட்டு கர்த்தரை நான் எப்போ உறுதியா பற்றி பிடிச்சேனோ அப்பவே எனக்குள்ள என்ன கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சுன்னா, ஃபேமிலி இடத்துல இருக்கிற பாசம் இன்னைக்கும் இருக்குது, அவங்க மேல அன்பு இன்னைக்கும் இருக்குது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க கேரக்டரோ இல்ல அவங்களுடைய சாபங்களோ தொடராதபடி கொஞ்சம் வேறு விரிக்கப்பட்டாச்சு. அதனால இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது சாதாரணமா இல்லை. அப்படின்னா அது நம்மளை பயங்கரமா தொடரும், நம்மளை ரொம்ப டெமிட்டேட் பண்ணும், அது நம்மளை விடாது. பாருங்க, ஆபிரகாமனுடையது ஈசாக்கு விடலை பாருங்க, ஈசாக்குனுடையது யாக்கோபை விடலை பாருங்களேன். யாக்கோபுக்கோ ஈசாக்குக்கோ இந்த பஞ்சமுள்ள காலத்துல நம்ம தேடி போக வேண்டாம், இங்கே ஏன் ஆண்டவரை என்ன நீங்க ஆசீர்வதிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க தோணல பாருங்களேன். அப்படி இன்னொன்னு சொல்றது கேளுங்க, ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, சாராய் ரொம்ப அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நாட்டுக்குள்ள போகும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா பொய் சொல்லுவாரு. அவன் என் மனைவி கிடையாது, அவ யார், எனக்கு என்னுடைய சகோதரின்னு சொல்லுவாரு. அப்படியே பாருங்க, ஈசாக்கும் பாருங்க, அவங்க தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகும்போது தன்னுடைய ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லி எல்லா ஜனங்களிடத்திலையும் என் மனைவி இல்லை சகோதரின்னு சொல்லி வைப்பாரு. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, சில சாபங்களை நம்ம கண்டினியூ பண்றதுக்கு விடவே கூடாது. இன்றைக்கு உங்களை கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்குது. ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நீங்க அப்படியே கேட்டுட்டு போறதுக்கு இல்லை, அதை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த 100 டேஸுக்குள்ள ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தரணும், ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படின்னா இப்போ பாருங்களேன், உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கணவனை பிரிஞ்சிருக்கிறாங்களா, மனைவியை பிரிஞ்சிருக்கிறாங்களா, உங்க குடும்பத்திலையும் அப்படியே பிரிகிறது போல சூழ்நிலைகள் வரும், அதே போல பிரச்சனை உங்களுக்கு வரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா சகிக்கணும். நீங்க உடனே யோசிக்கணும், இது இவங்க கிடையாது, அது உங்க கணவனார் திட்டுறது கிடையாது, அது உங்க மனைவியினுடைய வார்த்தை கிடையாது, அவங்க பின்னாடி இருந்து ஒரு சாபம் இயக்குது, அவங்க பின்னாடி இருந்து பிசாசு இயக்குறான். அதான் நம்ம யாரை பார்க்கிறோம்னா அவங்கள மட்டும்தான் பார்க்கிறோம் கிடையாது, அவங்க பின்னாடி இன்னொரு சத்துரு இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த ரங்கத்துல கிரியை செய்கிறவன், மறைஞ்சு கிரியை செய்கிறவன். வேதத்துல தேவனுடைய மனுஷன் கர்த்தருக்காக வாழும்போது மனைவி என்ன சொல்றாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும்.
பிசாசு எப்படி கிரியை செய்யறான் பாருங்களேன். ஆனா உடனே யோபு அறிஞ்சு கொள்றான், இது நீ பேசல, இது நீ பேசல, உன்னை வேற ஏதோ ஒண்ணு இயக்குது. அப்பதான் அவன் சுதாகரிச்சு சொல்றான், தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும்னா, முதல்ல சாபத்தை முறியடிக்கிறவங்க நீங்க ரொம்ப கவனமா நீங்க பண்ணணும். நீங்க கவனமா இருக்கணும், நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் ஆகணும், பண்ணிதான் ஆகணும். இப்ப பாருங்களேன், உங்க வம்சத்திலே எல்லாருக்குமே கடன் வாங்குற பழக்கம் இருக்கா? நீங்க அதை முறியடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க கையை சுருக்கணும், நீங்க உங்களை அடக்கணும், நீங்க அந்த மாதிரி இன்னும் பண்ண முடியாது. நீங்க அப்படி கவனமா இருந்தாதான் உங்க மூலமா அது ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தரும். ஸோ அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. பாருங்க, ஒரு குடும்பத்தில் இன்னொரு குடும்பத்தில் போய் பார்க்கும்போது, ஈரோட்டில் ஒரு ஃபேமிலிக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அந்த ஃபேமிலியில் என்னென்னா, அம்மா மன அழுத்தத்தில் இருக்காங்க. அவங்க இரவு நேரமானால் தூங்குறதில்லை, ரொம்ப யோசிச்சு அவங்க ஒரு சைக்காலஜி டாக்டரை பார்க்குறாங்க. அப்போது அவங்களுடைய பொண்ணு, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறா, ரொம்ப நல்லா படித்தவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, சைக்காலஜிக்கு பிரச்சனை இல்லை, அவங்களும் ஒரு சைக்காலஜியில் ஒரு டாக்டரை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் கொடுமை தாங்க முடியல. அகைன் ஒரு பிள்ளை 10th படிக்கிறா, அவ்வளோ அழகான பிள்ளை, 10th படிக்கிற ஒரு பொண்ணு, அவ்வளோ நாலேஜான பொண்ணு. அந்த பிள்ளை வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்குது. பாஸ்டர் வந்திருக்கிறாரு ஜோம் பண்ணவான்னு சொன்னால் நான் வரமாட்டேன். அந்த பிள்ளை மன அழுத்தத்துக்குள்ள மாறி அவளும் ஒரு டாக்டரை இப்போ செக் பண்ணி அந்த பிள்ளையும் இரவில் தூங்குறதுக்கு தூக்க மாத்திரை எடுத்து தான் தூங்குறாங்க. ஒரே குடும்பத்தில் 3 பேரை இந்த மாதிரி ஒரு டாக்டரை பார்க்க போய் தூக்க மாத்திரையில் இருக்காங்கன்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான செய்தி தெரியுமா? எவ்வளோ வருத்தம். என்னுடைய கண்களால் பார்த்து நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரே எப்படியாவது விடுதலை ஆக்குங்க அப்படின்னு. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கலாம். பாஸ்டர், இன்னைக்கு பேசின மொத்த வார்த்தையும் எனக்குரியது தான். என்னுடைய வாழ்நாளில் இந்த காரியம் என்னை தொடர்ந்துட்டே இருக்குது. ஆனால் நான் நம்புகிறேன், மோசையின் தேவன் கர்த்தர் சொல்கிறார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட நான் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நீங்கள் யாராவது ஒருத்தர் பேரண்ட்ஸ் தப்பான வழியில் இருக்கிறீங்களா? தவறான வழியில் இருக்கிறீங்களா? தவறான வழியில் இருக்கிற நிறைய பேருக்கு அவங்களுக்கு என்ன தோணும், இல்லை நான் தான் தப்பான வழிக்கு போயிட்டேன், என் பிள்ளை தப்பான வழிக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயத்திற்கு கொண்டு போய் விட மாட்டாங்க. நீ இங்கெல்லாம் வராதப்பா, நீ இதெல்லாம் பண்ணாதப்பா. ஒன்று நீங்கள் நினச்சிங்க, நீ இதெல்லாம் பண்ணாத, நீ இதெல்லாம் செய்யாத அப்படின்னு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்றதுனால உங்கள் பிள்ளைங்க மாற மாட்டாங்க, உங்கள் பிள்ளைகளை ரெடி பண்ண முடியாது. நீங்க அதை ஜெயிச்சாதான் உங்க பிள்ளைங்க அந்த சாபத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. நான் உங்களுக்கு புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? அப்படின்னா ஒரு தாசியா இருக்கிற ஒரு லேடியினுடைய ஒரு சிஸ்டருடைய பேட்டியை பார்க்கும்போது அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் தான் இந்த பாதாள சாக்கடைக்குள்ள விழுந்துட்டேன், நான் எப்படி இந்த பாதாள சாக்கடைக்குள்ள விழுந்தேன்னே தெரியல, பட் சூழ்நிலையின் நிமித்தமா இந்த பாதாள சாக்கடைக்குள்ள நான் விழுந்துட்டேன். ஆனா நான் ஒண்ணு மட்டும் ஃபீல் பண்றேன், என் பிள்ளை மட்டும் இதுக்குள்ள வந்துடவே கூடாது. ஆனா இப்ப என் பிள்ளை நடந்துக்கிற விதம், அவ பேசுற விதம், அவ பழகுற விதத்தை பார்த்தா என்ன போல அவ ஆயிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது, ஏசப்பாவை பற்றி தெரியாது. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு ஆண்டவரை பற்றி தெரியும். கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிள்ளைகள் பிதாக்கள் திராட்சை காயை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிற்று. பிள்ளைகளுடைய பற்கள், இது எப்படி கனெக்ட் ஆகுது? இது எப்படி கனெக்ட் ஆயிடுச்சு? இது எங்க இருந்து கனெக்ட் ஆயிடுச்சு? அதுதான் ரத்த சம்பந்தமான உறவு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க பிள்ளைங்க இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி ஒரு மிஸ்டேக்கும் உங்க பிள்ளைங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க சாபத்துக்குள்ள உங்க பிள்ளைங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அவனை மட்டும் சேஃப்டி பண்ணணும், அவளை மட்டும் சேஃப்டி பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது நடக்காது.
அது நடக்காது. நிறைய பேர் அப்படிதான், நான் தான் எப்படி வேணாலும் போயிட்டேன், நான் தான் தொலைஞ்சு போயிட்டேன், நான் தான் இப்படி போயிட்டேன், என்னோட முடியட்டும், என்னோட அது அழியட்டும், என்ன விட்டுருங்க. எப்படி உங்களோட அது அழிய முடியும்? நீங்க ஜெயிக்கணும், நீங்க ஜெயிக்கணும், நீங்க வெளியே வரணும். நீங்க ஜெயிச்சு அந்த ஜெய சம்பத்தை உங்க பிள்ளைங்க கையில கொடுத்துட்டு போகணும். நீங்க கொடுத்துட்டு போகணும். நீங்க ஜெயிக்க முடியாத ஒன்றை உங்க பிள்ளைங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களாலே செய்ய முடியாத ஒண்ணு, நீங்க கட்டுப்படுத்தாத ஒண்ணு உங்க பிள்ளைங்களுக்கு தலையில அவ பண்ணிடுவான், அவன் செஞ்சிருவானா, அது எப்படி முடியும்? முடியாது. அது நடக்காதது. அது 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 அதான் கதைக்கு ஆகாதது. அதனால நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஃபர்ஸ்ட் கடன் வாங்க. உங்க பிள்ளைங்க கடன்ல சிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க முதல்ல அதுல இருந்து வெளியே வாங்க. ஆமென். உங்க பிள்ளைங்க இந்த மாதிரி அசுத்தத்துல விழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க முதல்ல அதுல இருந்து வெளியே வாங்க. என் பிள்ளை என்ன மாதிரி வார்த்தைகளால பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க முதல்ல வார்த்தையை பேசுறத சொல்லுங்க. நீங்க நிப்பாட்டுங்க, நீங்க நிப்பாட்டுங்க, நீங்க சரியாகுங்க. நீங்க சரியாயிட்டீங்கன்னா நீங்க சொல்லவே வேண்டாம், நீங்க எதையுமே சொல்ல வேண்டாம். அது பாட்டுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அங்க மாற்றம் வரும், அங்க மாற்றம் உண்டாகும். அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எதுக்கு ஜெபம் பண்ண போறோம்? மோசையோட இருந்தது போல நீர் என்னோடும், நீர் இன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர், நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். மோசையோட இருந்து 400 வருஷத்தினுடைய அடிமைத்தனத்தை நீங்க ஜெயிக்க பண்றதுக்கு உண்மை உள்ளவராய் இருப்பீரானால் என்னோட இருந்து என் வம்சத்துல இருக்கிற இந்த சாபத்தை முறிக்கிறதற்கு உங்களால முடியும். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை உண்டாகட்டும். ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை உண்டாகட்டும். ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைக்கு அது வரக்கூடாது, உங்க பிள்ளைக்கு அது போய் சேரக்கூடாது, உங்க பிள்ளைகளுக்கு போய் சேரக்கூடாது. உங்களோட முடிஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசப்பா, இயேசப்பா, இப்போ 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 என்ன மாற்றுங்க இயேசப்பா, என்ன மாற்றுங்க இயேசப்பா. மோசையோட இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீரே, இருப்பேன் என்று சொன்னீரே, இருப்பேன் என்று சொன்னீரே. ரீதாலாமா ராதானாமர ஹதலரபா. ஜீசஸ், ஜீசஸ். நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த அதை கட்டி நான் ஜெபிக்கிறேன், கடிந்து நான் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். எஸ் எஸ், என் ரத்தம் இயேசுனுடைய ரத்தம், என் மேல இருக்கிற ரத்தம் இயேசுனுடைய ரத்தம். எனக்கும் என் வம்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சொல்லுங்க, 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 சொல்லுங்க. நாம் வேறு பிரிக்கப்பட்டவன், நாம் வேறு பிரிக்கப்பட்டவள், நாம் வேறு பிரிக்கப்பட்டவன். அக்கினி, கினி, கினி, கினி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, அப்பா, உங்க வல்லமைகள் குறைந்து போகல, உங்க வல்லமைகள் குறைந்து போகல. Thank you Jesus. இந்த 20வது நாள் உங்க மகிமையை நாங்க பார்க்கட்டும், மகிமையை பார்க்கட்டும், மகிமையை பார்க்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தலைமையில கையை வச்சு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். உங்க தலைமையில கையை வச்சு சொல்லுங்க. மோசையோடு இருந்தது போல நீர் என்னோடும் இருப்பீராக. மோசையோடு இருந்தது போல நீர் என்னோட இருப்பீராக. அப்பா, அப்பா, என் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என் சரீரம் முழுக்க பரலோகத்திற்கு சொந்தம், பரலோகத்திற்கு சொந்தம், ஏசப்பாவுக்கு சொந்தம். ஏசப்பாவுடைய ரத்தம் எனக்குள்ள ஓடுற ரத்தம், ஏசப்பாவுடைய ரத்தம், ஏசப்பாவுடைய ரத்தம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ராஜா இயேசுவே, இயேசுவே, ஏசப்பா. இந்த 20வது நாள் எங்க பிரயாசம்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே.
நாங்க தியாகம் பண்றோம்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவர். ஆனா உடைய ஊழியக்காரனாகிய நான் ஒன்று மட்டும் கெஞ்சி ஜெபிக்கிறேன். இவ்வளவு பலவீனத்தோட என் சரீரத்தில் எவ்வளவு பலவீனம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் இவ்வளோ பலவீனத்தோட இந்த பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறப்பா, திறப்புல நிக்கிறப்பா, திறப்புல நிக்கிறப்பா, திறப்புல நிக்கிறப்பா. என் தியாகத்திற்காக நான் சொல்ல முடியாது ஆண்டவரே. ஆனா உங்க கிருபையை தேடி நிக்கிற ஆண்டவரே. மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்னு நீங்க ஜோஷுவாவை பார்த்து சொன்னதா நாங்க நினைக்கல. நீங்க என்ன பார்த்து நினைக்கிறதா, என்ன பார்த்து நீங்க சொல்றதா தான் நான் நினைக்கிறோம். என்ன பார்த்து, எங்களை பார்த்து நீங்க சொல்றதா தான் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளை நினைச்சிருங்க ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் நினைச்சிருங்க ஆண்டவரே. அப்பா, சீக்கிரத்துல ஒரு நாள் சாட்சி சொல்லணும். இதே ஜெபத்துல நான் இப்படிப்பட்ட ஒரு சாபத்தோட இருந்தேன், கர்த்தர் என் குடும்பத்தில் அந்த சாபமே இல்லாதபடி விடுதலை ஆக்கினார்னு எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நாளைக்கு 21வது நாள் அப்படியே உங்க மகிமையை நாங்க பார்க்கணும், உங்க பிரசன்னத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. இந்த 100 நாள் முடிகிற வரைக்கும் உங்க கிருபை எங்களை தாங்கட்டும், உங்க பலன் எங்களை தாங்கட்டும். இந்த சத்தம் யாருடைய காதுகளில் தொனிக்குதோ, லைவ்ல இப்ப கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க குடும்பத்தின் மேலையும் அந்த நன்மை கிருபையாய் கடந்து வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.